தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் குன்னத்தூர் அருகே நீர்த்தேக்க தொட்டி முறையாக பராமரிக்காததால் குடிநீர் கழிவுநீர் போல் காட்சியளிப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வன் வழங்க கேட்கலாம். ஆல்வன் வணக்கம். இந்த நிகழ்வு தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம் குன்னூர் கிராமத்திற்கு உட்பட்ட ராக்கன் தெருடு அந்த பகுதியில 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடியிருந்து வருகின்றனர். அந்த குடும்பத்திற்கான குடிநீர் விநியோகம் செய்வதற்காக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த குடிநீர் தொட்டி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை சுத்தம் செய்யப்பட வேண்டும் தொட்டியானது. ஆனால் அப்படி சுத்தம் செய்யப்படாமல் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முழுமைக்கும் தேரும் சகதியும் நிறைந்து தண்ணீர் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அப்படி சுத்தம் செய்யப்படாத அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சேமிக்கப்பட்ட குடிநீர் என்பது மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி விநியோகம் செய்யப்பட்டதனுடைய காரணமாக அந்த தண்ணீர், குடிநீர் என்பது மிக சுகாதாரமற்ற முறையில் இருந்ததனுடைய காரணமாக மக்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட கோளாறுகள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில உடனடியாக அதற்கான காரணம் இந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது என்றும் அப்பகுதி மக்கள் வருத்தத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முறையாக பராமரிப்பு செய்து முழுமையாக தூய்மைப்படுத்திய பின்பு அதில் தண்ணீர் சேகரித்து மீண்டும் பொதுமக்களுக்கு விநியோகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பொதுமக்களினுடைய ஒரு கோரிக்கையும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. முறையாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டிருந்தால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது என்பது அந்த பகுதி மக்களினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அந்த பகுதியினுடைய மக்கள் கொடுத்த அந்த காட்சிகளில் பார்த்தாலே தெரியும் அந்த தொட்டி எந்த அளவிற்கு மிக மோசமாக இருக்கிறது. சுகாதாரமற்ற முறையில் இருக்கக்கூடிய அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தான் தண்ணீர் என்பது தேக்கி வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இத்தனை நாட்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக அதை சரி செய்து முறையான சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட அந்த கிராம மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வன். நடவடிக்கை எடுக்குமாறு பாருங்க, இதுதான் இந்த ஊரோட நிலைமை. பாருங்க, இதுதான் இந்த ஊரோட நிலைமை. இந்த தண்ணியை தான் மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க, குழந்தைங்க குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் இதான் இந்த ஊர், இதெல்லாம் தண்ணி ஏறக்கூடிய இடம். அது ஐயா தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதெல்லாம் பராமரிப்பே இல்லை. மக்கள் பயன்படுத்துகிற இந்த குடிநீருக்கு ஒரு பராமரிப்பே இல்லை. இந்த 5 வருஷம் பராமரிப்பே இங்கே கிடையாது. ஒரு கழிவு தொட்டி கழிவு போடுறது கிடையாது, ஒரு பராமரிப்பு கிடையாது. இங்கே பாருங்க, இப்படியே குப்பை இருக்கும். முதல்ல அவங்க தண்ணி போட வந்தாலும் எப்படி ஆகுனால. இது திருநெல்வேலி மாவட்டம் குன்னத்தூர் பஞ்சாயத்து ராக்கன் தெருடு. எனக்கு அதுக்கு நானே 5 வருஷம் ஆச்சு வேலை பார்த்துருக்கேன். இங்கேயே இந்த மாதிரி இருந்தால் அப்போ எப்படி இருக்கும்?